ஆலங்குளத்தில் தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனைக் கூட்டம். மேலிட பார்வையாளர் விடியல் சேகர் பங்கேற்பு. ஆலங்குளம் துத்திக்குளம் சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் NTS சார்லஸ் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ஜிந்தா சுப்பிரமணியன், நெல்லை மாவட்ட தலைவர் சரவணன், நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் வீரை மாரித்துறை, தென்காசி தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் காசி பெருமாள், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் விஜய் சண்முகப்பிரியன், மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார் பிரபாகரன், மாவட்ட பொருளாளர்கள் சமுத்திரபாண்டி தெய்வக்குமார், ஆலங்குளம் வட்டார தலைவர் மகேந்திரன், ஆலங்குளம் நகர தலைவர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில துணைத் தலைவரும் மேலிட பார்வையாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விடியல் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமாக உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் விடியல் சேகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வழிகாட்டுதலின் பேரில் தமிழகம் முழுவதும் தமாக உறுப்பினர் சேர்க்கை மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு முதற்கட்டமாக 5000 பேர் வரை உறுப்பினராக சேர்க்க திட்டமிட்டுள்ளோம். தமிழகத்தில் உள்ள 38 வருவாய் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்வையாளர்களை நியமித்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மூலம் வட்டார, நகர, பேரூர் வாரியாக நகரங்களில் மண்டலம், நகரம், வார்டு வாரியாக உறுப்பினர் சேர்க்கை பணி நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. டிசம்பர் முதல் வாரத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய உறுப்பினர் அட்டை வழங்கப்படும். உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு பிறகு தமிழகத்தை 4 மண்டலமாக பிரித்து வட்டார, நகர, பேரூர் நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கான மண்டல மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம். மாணவரணி, மகளிரணி, SC ST சிறுபான்மை பிரிவு புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தற்போது ஆட்சி பொறுப்பில் உள்ள திமுகவிற்கு எதிரான கூட்டணியை கட்டமைக்கும் பணியினை மேற்கொள்ள உள்ளோம். திமுகவிற்கு மாற்று சக்தியாக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் ஒரு மாற்று அணி தமிழகத்தில் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்று விடியல் சேகர் தெரிவித்தார். கட்சியை வலுவூட்டுவதற்கு, கட்டமைப்பு வலுவூட்டுவதற்காக புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவம் கொடுக்கப்பட்டு அனைவருக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முடிந்த பிறகு டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து எல்லோருக்கும் போட்டோ ID கார்டு, அடையாள அட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வழங்கப்படுகிறது. அதை முடிந்த பிறகு தமிழகத்தை 4 மண்டலமாக பிரித்து வட்டார, நகர, பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாட்டை 4 மண்டலமாக 4 பகுதியில் நடத்த இருக்கிறார்கள். ஒன்று சென்னை மண்டலத்தில், 2வது மதுரை மண்டலத்தில், 3வது கோவை மண்டலத்தில், 4வது திருச்சி மண்டலத்தில் ஆகிய 4 மண்டலங்களிலும் மண்டல அளவில் மண்டல மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பாக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிற பணியினை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா தலைவர் வாசன் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த முயற்சி சற்று தொய்வடைந்து விட்டது. இனி வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஆளுடைய கட்சி பொறுப்பேற்றதற்கு மக்கள் மீது சுமையை இருந்திருக்கிறார்கள். விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் உயர்வு, மின்சார உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் விற்பனை, இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். இதையெல்லாம் தடுத்து ஒரு மாற்று சக்தியாக, திமுக ஒரு மாற்று சக்தியாக எல்லா எதிர்கட்சிகளையும் ஒரு கொலையில் கொண்டு வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு மாற்று அணியை தலைவர் வாசன் அவர்கள் உருவாக்கி அது ஒரு வெற்றி கூட்டணி அமைய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனை கூட்டத்தில் மூத்த தலைவர் நவமணி பாண்டியன், கீழப்பாவூர் வட்டார தமாக தலைவர் சிவலிங்கம், கடையம் வட்டார தலைவர்கள் திருமால் அழகர், கொம்பையா பாண்டியன், பாப்பாக்குடி வட்டார தலைவர் கோபு, கீழப்பாவூர் நகர தலைவர் முருகன், மகளிரணி தலைவி புனிதமலர் தேவகுமாரி, வழக்கறிஞர் பிரிவு மணிகண்டன்,
வீரவநல்லூர் பேரூராட்சி கவுன்சிலர் பிரபு, விகேபுரம் நகர தலைவர் கந்தசாமி என்ற ராஜா, கிழக்கு மாவட்ட செயலாளர் சென்ட் ராஜா, கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹுசைன், துணைத் தலைவர் நாகூர் மைதீன், ஆலங்குளம் நகர துணைத் தலைவர் வேல்சாமி, ஆதி மணிகண்டன், பொதுச் செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் கருவேல் செல்வம், செயலாளர்கள் கார்த்திக், ஆட்டோ செல்வம் உள்பட தென்காசி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆலங்குளம் மாலை முரசு செய்தியாளர் சிதம்பரம் மறைவிற்கு தமாக சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்காசி தெற்கு மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று தமாகவின் கொள்கைகளை எடுத்து கூறி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.